friends, welcome back to AC Vlogs. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம்? என்னடி? என் மொபைலும் தெரியற மாதிரி வெப்பன் இல்ல நானு. சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம் அப்படினா தாம்பரம்ல ஒரு எக்ஸிபிஷன் போட்டுருக்காங்க. ஆல்ரெடி நம்ம வந்துட்டு ஒரு எக்ஸிபிஷன் போய் இதே சேனல் வைப் பண்ணிட்டு வந்தோம். ஆமா, அங்க என்னல இருந்தது, ஏதோ லேட்டா போனோம், அதனால ஷாப்ஸ் க்ளோஸா இருந்துச்சு. இல்ல சீக்கிரம் போயிட்டோம். என்னைக்கு ஓபனோ அன்னைக்கே போயிட்டோம். அதனால ஃப்ரீயா அனுப்பிச்சாங்க. ஷாப்ஸ் எதுவும் பெருசா ஓபன் ஆகல, எதுவுமே இல்ல. என்னால எதுவும் வாங்குறதுக்கு முடியல. காசு எடுத்துக்கிட்டே அதெல்லாம் எடுத்துக்கல. சும்மா வேடி பார்வை. அங்க வந்து மீன் தான் ஆக்சுவலி. என்ன சொல்றது, ஆமா கலர் ஃபிஷ் ஷோன்னு நினைக்கிறேன். என்னென்ன இருக்கும்னு தெரியல. ஆனா வெளியில போட்டிருக்கிறது அப்படிதான் போட்டிருக்காங்க. பட் கலர் ஃபிஷ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது அந்த மாதிரி பெருசு பெருசா இருக்கு. அங்க நிறைய வச்சிருக்கோம், டிஃப்ரெண்டாலாம் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். அதனால வந்துட்டு சரி ஒருட்டு அதையும் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ள நம்ம போலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ள போலாம். என்ன நடந்து பாருங்க. அழகா ரோட்ல எல்லாம் லைட் எல்லாம் போட்டு நல்லா மினுங்குது. நோ பார்க்கிங். நோ பார்க்கிங். அது என்னப்பா டக்கரா, என்னமோ டக்கர், டபுள் டக்கர் என்னமோ போட்டிருக்காங்க. டனல் மெரின் ஏதோ போட்டிருக்காங்க. அக்வேரியம்ல இல்ல, இதுவா அக்வேரியம் தான்ப்பா. அதான் அப்படி போட்டிருக்காங்களா? ஓகே. இங்க கல் இருக்குது, எல்லாம் கேட்டு முன்னாடி கல் வச்சு வச்சிருக்காங்க. வண்டி நிறுத்திட கூடாதுங்கிறதுக்காக தான். உன்ன மாதிரி ஆளுங்க இப்படி சொருகுவீங்கன்னு தான் அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. என்னப்பா மீன் பார்க்கவாப்பா வந்தோம்? டிக்கெட் எவ்வளோ சொல்லு. பரவாயில்ல. இது வந்து என்னது, இது டிக்கெட் ஒரு ஆளுக்கு என்ட்ரி ஃபீ வந்து 100 rupees. 100 rupees. ஆனா உள்ள வந்துட்டு வெறும் மீன் மட்டும் தான் இருக்குது. வேற எதுவும் கடை கிட்ட அது என்ன ராட்டினம் எல்லாம் எதுவும் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. சரி, இவ்வளவு க்ரௌடு போறாங்க, இப்போ நம்மளும் போவோம், ஒரு வாரமா போய் பாட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிக்கெட் எடுத்துருக்கோம். ஆனா இந்த டிக்கெட் இது எதுக்கு ஏதாவது ஃப்ரீயா கொடுப்பாங்களா? டிக்கெட் ஃப்ரீயா கொடுப்பாங்க. சோறு போடுவாங்க இலை வச்சு. கம்மியா இருக்கு. டாடி வந்து கார் நிப்பாட்டி ஃப்ரீயா கொடுக்கலையா டிக்கெட்? டாடி வந்து போய் கார் நிப்பாட்டிட்டு வந்து திருப்பி பரவாயில்ல வேணாம் கிளம்பலாம் சொல்லிட்டு திருப்பி போய் கார் இன்னைக்கு 350 ரூபா வேஸ்ட் ஆகணும்னு இருக்குது. அது யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. வேஸ்டே பண்ண மாட்டேன் நீனு. இதெல்லாம் கூட இருக்கா? இருக்கா இது? சும்மா டாடி நீ சொல்ல முடியாது, இருக்கும் அக்வாரியம்லாம். பா ரெண்டு பேரும் அங்க நின்னுக்கோங்க, போட்டோ எடுக்கிறேன். ரெண்டு பேரும் அங்க நின்னுக்கோங்க, போட்டோ எடுக்கிறேன். எனக்கு ஒரு டவுட். 350 ரூபா பாக்குறதுக்கு ஏதாவது மீன் விக்கிற கடையில போய் நம்ம பார்த்தோம், கலர் கலரா பாக்கலாம். நம்ம வீட்டு தொட்டிலே பாத்துருக்கலாம். இப்படிதான் இருக்குது. ஆமா, அதேதான் இருக்குது இங்கேயும். அதுதான் இன்னும் டிஃபரெண்டா இல்ல. பாரு கப்பீஸ். இங்க பாரு, அநியாயம் பானா. மீன் கடையில போய் வாங்கி வாஸ்து மீன் இதெல்லாம் நீ பார்த்தது இல்ல? எறாதான். இதெல்லாம் நம்ம வீட்லயே பார்த்தது இல்லையாப்பா. ஏப்பா இப்படி டார்ச்சர் பண்றீங்க என்ன குச்சுன்னு? நான் ஆக்சுவலி சின்ன வயசுல ஒரு அக்வாரியம் போனேன் ஃப்ரெண்ட்ஸ். நடந்து போற பாதைகள்லாம் பாண்ட் மாதிரி செட் பண்ணி அதெல்லாம் விதவிதமா வச்சிருந்தாங்க. ஏன் நம்ம ஒரு ஹோட்டல் போகணுமே. சரிவா, வெளில போவோம் வாங்க. ஹலோ, கம்ப்ளீட் வேஸ்ட். இதெல்லாம் வீட்டுல பார்த்ததே இல்லையா? நம்ம வீட்டு தொட்டிலே அது கலர் கலரா இருக்குது. எல்லாம் நீ எதை திங்கறதுக்கு போடுறேன்னு வந்து நிக்குதுங்க. இதெல்லாம் வந்து பிளேட் ஃபிஷ் தான். எல்லாம் குட்டி குட்டியா இருக்கு. பாருப்பா, இந்த கேப் இருக்கு, அந்த டனல் மாதிரி பண்ணி அந்த கேப்ல தண்ணி விட்டு கவர் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், கட்டம். அப்படியா? முடியாது. கொடுத்த 300. ஆமா, கொடுத்த 300 ரூபாய்க்கு இன்னொரு ரவுண்ட் அடி. இல்ல அந்த பக்கம் வேற போகுதுப்பா. அங்கனாச்சும் நில்லு, போட்டோக்கு நல்லா இருக்கும்.
காட்டன் கேண்டி. ஃபர்ஸ்ட் லைன் சொல்லுங்க. அதற்காக தான் வந்தோம். அதெல்லாம் இருக்குது. காட்டன் கேண்டி. நம்ம கிட்ட பேசின அந்த அவங்க வந்து தப்பா சொல்லிட்டாங்க. கேம்ஸ் எல்லாம் இல்ல. ஒரு சில கடையில கேம்ஸ் இல்ல. இல்ல அத நம்பி ஏமாந்து நான் உள்ள வந்துட்டேன். இப்பயே பாத்துடலாம் அப்படின்ட்டு. பஞ்சு மிட்டாய் தானே வாங்கிக்க ஓடு. ஏய் என்னென்னலாம் வாங்குறீங்க இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ இருக்குது. என்னென்னத்தையோ எடுத்துன்னு இருக்குதுங்க. என்ன எடுக்குதுங்கன்னு அதுங்களுக்கே தெரியாது. நான் பாட்டு நின்று ஜாலியா பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டு இருந்தேன். என்னது இது? டாட்டூவே குத்தக்கூடாது. இத கையில போட்டுக்கலாமா? ஒரே ஒரு ஸ்ட்ரிப் மட்டும் தருவாங்களா? கிழிச்சிட்டு ஓடி போயிடுறேன். கிழிச்சிட்டு ஓடி போயிடுறேன். நல்ல ஸ்ட்ரிப்பா லயன் இருக்கா பாரு, லயன். ஏன் நீ கத்துற? லயன்லாம் இல்ல டாடி. அப்ப வேணாம் வச்சிரு. ஃபாக்ஸ் வேணுமா? வேணாம், நரியெல்லாம் வேணாம். 2 பேர் பின்னாலையும் சுத்திக்கிட்டே இருக்கீங்களா? எதையோ பொறுக்கி போட்டுனுக்குறீங்க. எங்க போற? வச்சி போண்டா அப்பளம் வாங்கலாம். எனக்கு பிடிக்கும். வேஸ்டா போயிடும். அதெல்லாம் வேஸ்ட். அப்பளம் சூடா இல்ல. அப்பளம் டேஸ்டா இருக்கும். எப்பவுமே எக்ஸிபிஷன் வந்தா அப்பளம் சாப்பிடணும். சில்லி கோபி சாப்பிட்டு பார்ப்போம். Get ready with thrilling experience. That is Demonte Colony. வா போலாம். வா. ஏய் வா. சரி, நீதான் சென்டரா? நான் பேக்ல நான் ஃப்ரண்ட்ல போறேன். சரி வாங்க. யாரோ ஒருத்தர் போயிடலாம். வா போலாம். டிமான்டி காலனிக்கு உள்ள போறாங்க. மெர்சல் கொடுக்கணும். அப்பதான் நீங்க வந்து வீடியோல இந்தா போ. உன்னை வச்சு கார்னர் பண்ண போறாங்க. போ. உன்னை வச்சு கார்னர். யார் என்ன பண்ணாலும் கையில இருக்க மொபைலை மட்டும் தள்ளி விட்டுறாதீங்க. போ. நான் போறேன். நான் வர மாட்டேன். ஏய் எந்த பக்கம் இது? இந்த பக்கம். மொபைலை தட்டி விட்டுறாத பாப்பா. போங்க. என்னப்பா வெளில போகாம உள்ளுக்குள்ளே சுத்தி நிக்கிறீங்க? நான் ஆஃப் பண்றேன், இது கீழே விழுந்து வாருது. ஓடியா போயிட்டேன்.
வெளில வந்தாச்சா? ஓகே, பாருங்க. என்னப்பா முடிச்சிச்சு நீங்க? வா, வெளியிலே நம்ம போகல, இன்னும் வச்சிருக்காங்க. என்னப்பா இன்னும் முடிய மாட்டேங்குதா? வா, நீங்க உள்ளுக்குள்ளே சுத்தி நிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன்ப்பா. நம்மள இல்ல, உங்களை. நல்லா இருந்தது. ஆனா நல்ல பயங்கரமா பயம் புத்தி விட்டுருதுங்க. இல்ல ஆச்சு, எங்க போயிடுச்சு? வீங்கலாம் இல்ல, கீழே விழுந்துட்டியா? வா, நீ போப்பா, நீ போப்பா. ஆர்ச்சரி கேம்க்கு எதுக்குப்பா அப்படி நடக்கிற? டென்ட்ல அடிக்கணும், அந்த ரைங்ல அடி. நகரு. நானே பெட்ரு. குடு 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 குடு. நீங்க அந்த போர்டு ராசி சரியில்லையா? அதனால இந்த போர்டுக்கு மாறிக்கிற. இன்னும் நல்லா இழு. அவள்தான் முடிஞ்சிச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சுத்தி முத்தி பார்த்து வீட்டுக்கு வந்தாச்சு. 350க்கு ஒர்த்தா? ஆக்சுவலா 350க்கு ஒர்த்து தான், ஆனா 1000 ரூபாய்க்கு ஒர்த்து இல்லை. ஏன்னா நாங்க வாங்கின திங்ஸ், தின்ன திங்ஸ் எல்லாம் சேர்த்து. ஆனா மீன் பார்க்க உள்ள போறது வேஸ்ட். அது வேஸ்ட். பட் ஓகே ஃபைன், போலாம், பார்க்கலாம். கொஞ்சம் டைம் என்டர்டைன்மெண்ட் பண்ணணும், ஒரு எக்ஸிபிஷன் போகணும் அப்படின்னா போலாம். அப்புறம் வந்து நம்ம எக்ஸிபிஷன்ல என்னெல்லாம் வாங்கணும்ன்றத நான் வந்து இதுலயே காமிச்சிடுறேன். ஏன் வாங்கினது இத்தினூறு திங்ஸ் தான், அதை ஏன் நம்ம இன்னொரு வீடியோல காமிப்பானேன்ட்டு இதுலயே காமிச்சிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வாங்கினது இந்த வளையல். இப்படி திருப்பணுமா? அப்படி காட்டு. இந்த வளையல் வாங்கினேன். நல்லா இருக்குல்ல, பார்க்கவே எனக்கு பிடிச்சிருந்தது. பார்க்கும்போது ஐ திங்க் வந்து என்ன ப்ரைஸ் ஆகுது? இது வந்து 140. பரவாயில்ல தான், 140 பரவாயில்ல தான். டிங் 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 நல்லா இருக்குல்ல. ஆனால் இது வந்து இந்த கீழெல்லாம் நான் இதெல்லாம் பார்க்கவே இல்லை. டிங் 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 டிங். அதுக்கப்புறம் வந்து இதை கைட்டி நம்ம வச்சுருவோம். இது எதுக்கு போடணுமோ அதுக்கு போட்டுக்கலாம் நம்ம. ஆனால் எதுக்கு போடுறது தெரியல, எதுக்காவது போடுவோம். அழகா இருக்கே, வாங்கிட்டோம். அடுத்தது வந்துட்டு இந்த கிளிப். இப்போலாம் நான் சைட் கிளிப்ஸ் நிறையா குத்துறேன், ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ சைடில் வந்துட்டு டப்புன்னு ஒரு ஹேரை வாங்கி டப்புன்னு குத்திட்டு போயிடலாம். ஆக்சுவலாக இன்னொன்று ரவுண்டாக அழகாக இருந்தது, ஃபுல்லாக கல், அதை வச்சுட்டு வந்துட்டு. இதெல்லாம் கொஞ்சம் லோக்கலாக தெரியுற மாதிரி இருக்கு. அது நல்லா தான் இருக்கு. அதுவும் லோக்கலாக, அது நல்லா இருந்தது. இதுதான் கொஞ்சம் லோக்கலாக தெரிற மாதிரி இருக்கு. பட் ஓகே, தலையில் போட்டால் எதுவும் தெரியாது. தலையில் போடுறது யார் வாங்கி பார்க்க போகிறா? லோக்கலாக இருக்கா
நான் வந்து குத்தலை லோக்கலாக இருக்கா இதுவாக இருக்கான்ட்டு நம்ம குத்துறது வேண்டியது. ஆனால் இது எவ்வளோ தெரியுமா? 50 rupees. 50 rupees பரவாயில்ல, மற்ற தான். அடுத்தது வந்துட்டு இந்த பட்டர்ஃப்ளை ஸ்டட்டு, நியூ இயர் ட்ரெஸ் போடுறதுக்கு இந்த ஸ்டட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி வாங்கினேன். செட் ஆகுமான்னு தெரில, ஆனாலும் சரி ஆன்லைனும் சரி நம்ம இதை போட தான் போகிறோம். ஏன்னா 70 ரூபா கொடுத்து வாங்கி வந்துட்டேன். அது கொஞ்சம் நல்லா இருந்தது, இதுதான் அதனால தான் அதை எடுத்தேன். சரி ஓகே. நீ சரியான கொசு அடிக்கார கொசு இதுக்காரன் ஆயிட்டாங்க பாரு. உங்களை தான் கடிக்க மாட்டேங்குதுப்பா, என்னதான்ப்பா கடிக்குது. ஸ்வீட்டா இருக்கிறேன் நானுன்ட்டு. ஸ்வீட்டா இருக்கிற நீனு. அடுத்தது வந்துட்டு இந்த 2 கிளிப். இந்த கிளிப் யார் மண்டைக்கு போகும்? யார் மண்டைக்கும் போகும். அது மண்டைக்கு போகும். நான் பிளாக் குத்துறேன். இதுதான் குத்துறீங்களா? ஓகே, இது ஓகே. இது நான் தூக்கி ஒரு கொண்டையை போட்டு போயிட்டே இருப்பேன். இது வந்து நான் இது என்ன சொல்றது, இது என் தலைக்கு எப்படி இருந்தாலும் ஃபிட் ஆகாது. இந்த பனானா கிளிப்பு அதெல்லாம் குத்துறாங்கல்ல, அதெல்லாம் நிறைய வாங்கி வச்சிருக்கோம். ஆனால் ஒன்று கூட என் தலையில கிளிப்பு நிற்காது. இது நான் ஓகே டப்புன்னு போட்டு டாப்புக்கு அவ்வளோதான் ஸ்டிஃபாக நிற்கிது. தெரியுதா? கல்லாம் சைடாக தான் காட்டணும். இப்போ தெரியுது பரவாயில்ல. இப்போ குறுக்க கௌஷிக் போகும். எவ்வளோ பெரிய தொப்பை கௌஷிக் போனால் பரவாயில்ல, தொப்பை போகுது. ஸோ வந்துட்டு இதுதான் வந்து என்னோட ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் சொன்னது. ஃபேன்சி ஐட்டம்ஸ் வாங்கி வச்சாச்சு. அடுத்ததாக பார்த்தோம்னா இது நான் எதுக்காக வந்திருக்கேன்னா, என் பென்சில், என் பேனா, அதாவது என் வீட்டுக்கு நான் யூஸ் பண்ணுற கலர் பென்சிலாக தூக்கி இதுக்குள்ளே போட்டு மூடி படிக்கும் போது எடுத்து யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அதெல்லாம் நான் காலேஜுக்கு எடுத்துகிட்டு போனால் ஒன்று ஆளாளுக்கு ஒரு சைடில் எடுத்துன்னு போயிடுறாங்க, திருப்பி தரமாட்டுறாங்க. நம்ம கேட்டாலும் நீ இதுக்கெல்லாம் வந்து எனக்கு கேட்குறியான்னு வேற கேட்குறாங்க. அதனால சரி நம்ம வந்து காலேஜுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டிலே வச்சு வீட்டிலே எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணி அதனால் ஒரு பவுச் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது வந்துட்டு அதுக்கு மேலே இது போட்டேன்னா அந்த பவுச் 2ஆக பிஞ்சிரும். அதனால் வந்துட்டு ஒரு பெரிய பவுச்சை வாங்கிட்டேன். அதனால் இதெல்லாம் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற திங்ஸ். அடுத்தது வந்து இந்த மக்கு. இது எங்க வீட்டு யூஸா காருக்கு யூஸா அப்பதான் வந்துட்டு டிசைட் பண்ணணும். கார் கழுவுறதுக்கு எடுத்துட்டு போறாங்களா, கார் கழுவுறதுக்கு மக்கு எல்லாமே நிக்கிறேன் அப்படின்னாரு. சரி ஓகேன்ட்டு ஒரு 30 ரூபா கொடுத்து மக்கு வாங்கியாச்சு. அடுத்தது இது இருக்கு, நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச இந்த ரப்பர். நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்களா? பிச்சிட்டியா? பிக்கல டாடி, இது என்ன தெரியுமா டாடி? சின்ன வயசுல வாங்கின ரப்பர், அதை பொறுக்கி போட்டணும் தெரியும். சரி 10 ரூபா தான் விடுன்ட்டு நானும் அப்பனா இன்னும் ஒரு 3 நாள் பொறுக்கி போட்டுருப்பேன் நான். எதுக்கு அதெல்லாம் ஒழுங்காவே அடிக்காது, அழிக்கும். ரப்பர்ல போட்டு இப்படி அழிச்சு இப்படி நம்ம தொடச்சிக்கணும். அது வந்துட்டு எனக்கு சின்ன வயசுல இருந்து ரொம்ப பிடிக்கும். அதனால சரி ஓகேன்ட்டு இது ஒன்று நம்ம வந்துட்டு ஷார்ப்னர் இருக்கும். இங்கே ஷார்ப்னர் இருக்கு, இங்கே ரப்பர், இங்கே ஷார்ப்னர், இங்கே வந்துட்டு டங் டஸ்டர். அது வந்து 3 சேர்ந்து வாங்கியாச்சு. நான் இது வாங்கலாம்னு நினச்சேன். அடுத்தது எங்கள் அம்மா எதுக்கு இது சம்மந்தமே வாங்கினாங்கன்னு எனக்கு வேலைக்கு ஆகும், என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்கு. அங்கே போனால் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சேர்ந்தாங்கன்னா அங்கே போய் ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா வாங்கியாச்சு. ஓகே ஃபைன். ஆனால் இது இருக்கேன் நம்ம கிட்ட காணோம், அது எங்கே போச்சுன்னே தெரியல. அடுத்தது இது என்னது? இது டேடிக்கு அப்பளம் பறிக்கிறதுக்கு. அப்பளம் கேட்டா அந்த அப்பளத்துக்கு எதிராக வந்து ஒரு 1000 வார்த்தை பேசுவாங்க. ஓ டேடி பொறிக்கிறதுக்கா, டேடி பொறிச்சு இருக்கிறதுக்கா? அதானே பார்த்தேன். எப்படி how is this, how it works? ஜஸ்ட் மிஸ்ல தப்பு சொன்னா. யப்பா டாடி எங்க வா டாடி, ஜஸ்ட் மிஸ் பொட்டு அடிச்சிருக்கோம். இது கட்டி இருந்தது சரியா? நான் என்ன பண்ணேன், இப்படி அவுத்தட்ட பொட்டு அடிச்சு இங்க அடிச்சு பின்னாடி மூக்குல பொட்டு அடிச்சிருக்கோம். ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டேன். அவ்வளவு டைட்டா இருக்கு. டைட் இல்ல, இது இப்படித்தான். நீ வந்துட்டு இப்படிதான் எடுக்கணும், இப்படி எடுக்கணும், இப்படி உள்ள இப்படி எடுத்துடணும். அந்த மாதிரி இப்படி எடுக்கணுமா? இல்ல இப்படிதானே எடுக்கணும். இது எடுக்கிறது இது ஒண்ணு. இது என் உயிரை வாங்க பார்த்து அதனால நம்ம அது ஓரமா வச்சிருவோம். அடுத்தது வந்து இந்த முறம். என்கிட்ட பெரிய மரம் இருக்கு, சின்ன மரம் இருக்கு. இது பெரிய மரம், சின்ன மரம், பெரிய மரம். அதுக்கு அடுத்த சைஸ் இது, அதுக்கு அடுத்த சைஸ் ஒண்ணு வச்சுக்கிறேன். இப்ப 3 சைஸ். சைஸா பார்த்தா வாங்கி சைஸா வச்சுக்கோங்க. சோ வந்து இந்த சின்ன மரம் உடைஞ்சிச்சு, அதுக்காக இதை வாங்கினேன்.
இவ்வளோ பெரிய மரம் எதுக்கு இந்த மரம் ஆக்சுவலா அரிசி பருப்பு போடுறதுல அதெல்லாம் இப்படி வெங்காயம் தொளிக்கிறதுக்கு புதினா உளிக்கிறதுக்கு என்னது வெங்காயம் வச்சு உரிக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய மரம் புதினா வச்சு உரிக்கிறதுக்கு புதினா உரிக்கிறதே வேணாம் அதுக்காக நீ கீழே வச்சு நிற்பேல மடியில வச்சு நிற்பேல அதுக்காக இது உனக்கு இது அப்ப எனக்கு இது என்னோடது நான் வாங்கினது எனக்காக வாங்கினது ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே வந்துட்டு அங்கே எங்கள் அப்பா எனக்கு வாங்கி தரல இதுவே இப்போ போய் 1000 ரூபாய்க்கு மேலே செலவு இது 4 ஐட்டம்ஸே வந்துட்டு 1000 ரூபாய்க்கு மேலே ஆயிடுச்சு டிக்கெட்டோட சேர்த்து தின்னதெல்லாம் சேர்த்துனா 1000 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும் ஆயிடுச்சு ஸோ வந்துட்டு நம்மளோட எக்ஸிபிஷன் vlog இதோட முடிவடைகிறது அடுத்த vlogல உங்களை நான் பார்க்குறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை டக்கு ப்ரெஸ் பண்ணுங்க அதே மாதிரி இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே பாய்